ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஐ ஹோப் ஆல் ஆர் ஃபைன். ஸோ நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறோம். ஃபஸ்ட்டு அவங்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய வீடியோ சூஸ் பண்ணி பார்க்குறதுக்காக. நான் இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சாட்டர்டே எடுத்த வீடியோ தான். நான் எவ்ரி மார்னிங் காலையில் 6:30 வேக்கப் ஆகிடுவேன். காலைல எந்திரிச்ச உடனே வெளியில் ஃபஸ்ட்டு சன் ரைஸ் ஆகிருக்கான்னு தான் பார்ப்பேன். என் அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் 6:30 ஆகியுமே சன் ரைஸ் ஆகவே இல்லை. ஒரு மாதிரி கிளைமேட் ரொம்ப க்ளவுடியாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆஸ் யூஸ்வல் வாசல் கூட்டி பெருக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வெளியவே மருதாணி செடி, அப்புறம் பச்சை இலைன்னு சொல்லுவாங்களா அந்த செடி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் துளசியும் வச்சுருந்தோம். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே வாட்டரிங் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய மெயின் ஃபோக்கஸ் எல்லாமே இந்த துளசி மேலே தான் இருக்கும். ஏன்னா நான் டெய்லி டீக்கு துளசி போட்டு தான் குடிப்பேன். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா கேர் துளசி அண்ட் மருதாணி மேலே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் கோலம் தான் போட்டிருந்தேன். நான் எப்போவுமே நிலவாசலுக்கு கீழே மாக்கோலம் தான் போடுவேன். மெயினில் மட்டும்தான் கோலமாக வச்சு கோலம் போடுவேன். எப்போவுமே என் கூடவே என்னோடய பொண்ணு எழுந்திரிச்சிடுவான். அவங்க எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லியிருக்கா. ஸோ நீங்களும் ஹாய் சொல்லிடுங்க. அப்புறம் குடிக்கிறதுக்கு வண்டி தண்ணி தான் பிடிச்சிட்டு வந்திருந்தேன். எங்கள் வீட்டில் ஆரோ வாட்டர் கொஞ்சம் இஷ்யூ. ஸோ அதனால தான் குடிக்கிறதுக்காக தான் இப்போ இந்த வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் டீ போடலன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் பால் பாக்கெட் எடுத்திருந்தேன். நான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஆவின் பால் தான் யூஸ் பண்ணுவேன். பாப்பாக்குமே ஆவின் பால் தான் கொடுக்குறேன். மற்ற பாக்கெட் மில்க்கை விட ஆவின் பால் தான் பெஸ்ட்டு. ஸோ டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது ஆவின் பால் தான். நான் அதனாலேயே இப்போ மோஸ்ட்லி ஆவின் பால் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் பார்த்திங்கன்னா டீ போட்டு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஹெல்த் மிக்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பாப்பாவுக்கு சத்து மாவு வீட்டிலே அரைச்சி வச்சுடுவேன். நான் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுட் கொடுத்ததுக்கப்புறம் தான் என்னோடய ருட்டீன் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் பாப்பாவுக்கு ஃபுட் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டேன். இன்றைக்கி சாட்டர்டேனால் பக்கத்து பெருமாள் கோயிலில் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் பக்கத்து வீட்டுக்கார அம்மா எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அங்கே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா புளி சாதம் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு கோவில் புளியோதரைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி ஃபோல்ட் பண்ண வேண்டியது நிறைய இருந்தது. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அதை தான் மடித்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் பார்த்திங்கன்னா துணி ஃபோல்ட் பண்ணுறதுக்கான ஹேக்ஸ் நிறைய பார்ப்பேன். பட் ஆனால் அதை நான் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னு தெரியல. நான் யோசிப்பேன் நம்மளும் அந்த மாதிரி ஹேக்ஸ் ஃபாலோ பண்ணி ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னு. பட் ஆனால் எனக்கு அந்த டைம் மடிக்கணும்னு சொல்லி தோணவே தோணாது. ஓகே, இனிமேலாவது ஹேக்ஸ் பார்த்து அதுபடி மடித்து வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படி மடிக்கிறேன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சிட்டாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் டீ போட்டு கொடுத்துட்டேன். இப்போ நான் பாப்பாக்காண்டி தான் உளுந்த வடை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு அல்டர்னேட்டிவ் டேஸில் வீட்டிலையே உளுந்த வடை பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா உளுந்து நல்லா பேபிஸ்க்கு வெயிட் போடும். அதனால தான் அவளுக்கு நான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். நான் பாப்பாவுக்கு எப்படி உளுந்த வடை போடுவேன்னு பார்த்திங்கன்னா உளுந்து எப்பயும் போல் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் அது கூட எந்த ஒரு பொருளுமே சேர்க்க மாட்டேன். அரிசி மாவு சும்மா லைட்டாக பேருக்காக மட்டும்தான் சேர்ப்பேன். அப்புறம் வெங்காயமோ மிளகோ எதுவுமே சேர்க்க மாட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு வெறும் ப்ளைனாக மட்டும் உளுந்து ஆட்டி வடை பண்ணி கொடுத்துருவேன். அது குட்டி குட்டியாக தான் போட்டு கொடுப்பேன். ஏன்னா குட்டி குட்டியாக போட்டு கொடுத்தா தான் பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதனால் வடை பாப்பாக்காக தான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இது கூழ் வடகம் தான் நான் எப்பவுமே வீட்டில் பண்ணுவேன். நான் எப்படி கூழ் வடகம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்சு என்ன நான் பண்ணியிருந்தேன்னா ரைஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு ரசம் தான் பண்ணியிருந்தேன். வீட்டில் எல்லாத்துக்குமே கோல்டு. ஸோ அதனால தான் மிளகு ரசம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வச்சுட்டு அப்பளம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். இந்த சாம்பார் நேற்று லெஃப்ட் ஓவரான சாம்பார். ஸோ அதை வச்சு லஞ்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். பெட் ஸ்ப்ரெட் தான் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பெட் ஸ்ப்ரெட் பார்த்திங்கன்னா 1 or 2 days அதுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஏன்னா பாப்பா மோஸ்ட்டாக பெட்டில் தான் விளையாடுவான். ஸோ அதனால தான் அவளுக்காண்டி தான் நான் பெட் ஸ்ப்ரெட் அடிக்கடி மாற்றிட்டே இருப்பேன். நாங்கள் பார்த்திங்கன்னா பெட்டை ஃப்ளோரில் தான் போட்டிருப்போம். ஏன்னா பாப்பா இப்போ தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காளா. ஸோ கட்டிலில் பெட் இருந்தது அப்படின்னா அவள் எங்கே கீழே விழுந்துருவாளோ அப்படின்னு பயத்துக்காண்டி தான் நாங்கள் பெட்டை கீழே போட்டிருப்போம். இதுனா அவளுக்குமே ஏறி இறங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்படி பெட்டை போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் நல்லா இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ணிட்டேன்.
நான் எந்த வேலை பண்ணாலும் இப்படி தான் என்னோடய பொண்ணு வந்து ஊடால வந்து நிற்பான். அதுவும் நான் என் பொண்ணை வச்சுட்டு வீடை மட்டும் க்ளீன் பண்ணவே முடியாது. எங்கே தூசி குப்பை இருக்குதோ அங்கே தான் போய் உட்காந்து அதுக்கும் அதை எடுத்து விளாண்டுட்டு இருப்பான். சொன்னாலும் கேட்கவே மாட்டாள். எனக்கு வீடு க்ளீன் பண்ணுறது மிகப்பெரிய டாஸ்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வெசல் வாஷிங் வந்துட்டேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஸோ லஞ்சும் ஃபினிஷ் பண்ணிட்டோன்னு சொல்லிவிட்டு எல்லா பாத்திரமும் எடுத்து போட்டு விளக்கிட்டு தான் இருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய ஒரு வேலை இருந்தது. ஸோ அதனால தான் வந்துட்டு சரி கிச்சனை நீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னி நைட்டு டின்னர் தானான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கிச்சனை ஃபுல்லாக வந்து நீட் பண்ணி எல்லாம் விளக்கி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் கிச்சன் பார்க்க இப்படி தான் இருந்தது. நானும் அம்மாவும் ரேஷன் கடைக்கு தான் போயிருந்தோம். ஸோ ரேஷன் கடையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல கூட்டம். சாட்டர்டேனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு லைனில் நின்றுட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த டைம் அங்கன்வாடியிலேருந்து பாப்பாவுக்கு எக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னு கேட்டதுக்கு பாப்பாவுக்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் வீக்லி எக்ஸ் கொடுப்போம், வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு சத்துமாவும் முட்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே நான் வந்து ரீஸ்டாக் பண்ணிகிட்டு இருந்தேன். எண்ணெய், ஜீனி, பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் எனக்கு இந்த டைம் வந்து கோதுமை கொடுத்துருந்தாங்க. என்னோடய கார்டுக்கு வந்து 5 kg கோதுமை கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் கோதுமை கொஞ்சம் நல்லாவே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த டைம் நான் பாப்பாவோட பேரை ரேஷன் கார்டில் சேர்த்ததுனால எனக்கு ஜீனி பார்த்திங்கன்னா 1.5 கிலோ கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நான் ஆர்டர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தான் ரிசீவ் ஆகிருந்தது. நான் என்னோடய பொண்ணுக்காக தான் வந்து லெஹங்கா சோலி ஆர்டர் போட்டிருந்தேன். நல்ல ஒரு கலர் காம்போ, பிங்க் வித் சாண்டில், சூப்பராக இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 346, ரொம்ப அஃபோர்டபுள் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஈவினிங் எங்கள் அம்மா வந்திருந்தாங்க என்னோடய பொண்ணை பார்க்குறதுக்காக. அவங்க வந்து பால் பன், பஜ்ஜி, அப்புறம் வந்து சுழியம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ என்னோடய பொண்ணோட ஃபேவரட் பார்த்திங்கன்னா சுழியம் தான். அதை சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலி பண்ணிகிட்டு இருந்தான். என்கிட்ட இந்த ஃப்ரிட்ஜு மேட்டு சும்மாவே இருந்துச்சு. சரி எதுக்கு அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த டேபிள் மேலே போட்டு அதுக்கு மேலே வந்து சிஸ்டம் வச்சுக்கலான்னு சொல்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மேட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளாஸியான லுக் கொடுக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீகாக் டிசைன் இருக்குதோ, நல்ல ஒரு 3D லுக் கொடுக்கும். இது மேலே சிஸ்டம் வச்சோடனே எனக்கு வந்து இந்த பீகாக் பாருங்கள் டபுளாக தெரிஞ்சது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நைட்டு டின்னர் நான் பாப்பாவுக்கு பருப்பு சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு பாசிப்பருப்பு, அரிசி ரெண்டுமே வந்து காடம்லர் தான் எடுத்திருந்தேன். நல்லா இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கோங்க. அது கூட வந்துட்டு ஜீரகம், மிளகு, 2 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம், குட்டி குட்டி தக்காளியாக நான் 3 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வந்து குழைய பருப்பு சாதம் ரெடி ஆயிரும். அதில் கொஞ்சம் நெய் போட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், சூப்பராக வெயிட் போடும். எங்களுக்கு நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா தோசை, சட்னி, சாம்பாரோடு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி எனக்கு டே ஆஃப் ரொட்டீன் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.